Hi friends, இப்போ பார்க்க போற இந்த வீடியோ வாலெட்னா என்னங்க? அது வாலெட்டுடைய யூஸ் என்ன? வாலெட்டுடைய பயன் என்ன? அதை பத்தி தான் இந்த வீடியோ. வாங்க வாலெட்டை பத்தி தெரிஞ்சுக்கலாம். உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் Learn to Win தமிழ் யூடியூப் சேனல். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம Subscribe பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. எப்பயும் போல எங்களுக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் பார்க்க போகிறது வேலெட், இ-வேலெட்னா என்ன? சாதாரணமாக நீங்கள் ஒரு மணி பர்ஸ் வச்சுட்டு அதில் ஒரு 1000 rupees பணம் வச்சுருக்கீங்க. நீங்கள் பல இடங்களுக்கு போகிறீங்க, அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணுறீங்க. ஒன்ஸ் 1000 rupees முடிஞ்சிட்டா நீங்கள் மறுபடியும் அந்த பர்ஸில் பணம் வச்சா தான் செலவு பண்ண முடியும். இ-வேலெட்டும் அப்படி தாங்க. இ-வேலெட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் ஒரு குறிப்பிட்ட தொகையை மட்டும் ரீசார்ஜ் பண்ணி வச்சா சேஃப்டியாக அந்த தொகை வரைக்கும் தான் நீங்கள் செலவு பண்ண முடியும், அதுக்கு மேலே செலவு பண்ண முடியாது. இதுதான் வேலெட். இந்த வேலெட்டுக்கும் பேங்க்குக்கும் சம்மந்தம் இல்லை. உங்களுடைய வேலெட்டுன்றது உங்களுடைய மணி பர்ஸ் மாதிரி. அதில் நீங்கள் பணத்தை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பணத்தை வந்து நீங்கள் எங்கே வேணாலும் செலவு பண்ணலாம். ஒவ்வொரு சில நிறுவனங்கள் அவங்களுடைய வேலெட்ஸ், மொபைல் வேலெட், இ-வேலெட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா மோபிக்விக், ஃபோன்பே, பேடிஎம், olamoney இதெல்லாம் ஒன் ஆஃப் த வேலெட். மோபிக்விக், ஃபோன்பே, பேடிஎம், icici பேக்கெட், ஸ்டேட் பேங்க் படி, இப்போ யூனோ எஸ்பிஐ இதெல்லாம் ஒன் ஆஃப் த வேலெட். இந்த வேலெட்டை பயன்படுத்தி நீங்கள் அதில் இருக்கிற தொகையை மட்டும்தான் செலவு பண்ண முடியும். அப்போது நீங்கள் நிறைய தொகையை வந்து வச்சு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. உங்களுடைய பணம் மிக கரெக்டாக பாதுகாப்பாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலெட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இந்த வேலெட்ன்றது வேறு ஒன்றும் இல்லைங்க, உங்களுடைய மணி பர்ஸ் எப்படியோ அது மாதிரி தான். இதை ரொம்ப சேஃப்டியாக நம்ம செலவு பண்ணலாம், தைரியமாக செலவு பண்ணலாம். பேங்க்குக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டு தேவையில்லை. இப்போ நீங்கள் ஏற்கனவே ஒருத்தர் பேடிஎம் அக்கௌண்ட் வச்சுருக்கிறாருன்னா நீங்கள் பேடிஎம் உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க, ஃபோன்பே உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணுறீங்க, அல்லது olamoney உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணுறீங்க. அதுக்கு தேவையான பணம் ஒரு முறை விட்டு உங்களுடைய ஏடிஎம் கார்டுலேருந்து ரீசார்ஜ் பண்ணலாம். இல்லை ஏற்கனவே இந்த ஆப் வச்சுருக்கிறவங்க மூலிமா நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து மணி வந்து ரிக்வஸ்ட் கொடுத்து ஷேர் வாங்கிக்கலாம். அந்த பணத்தை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறப்போ செலவு பண்ணலாம். ரொம்ப குயிக்காக செலவு பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள் IRTCயில் ஒரு ட்ரெயின் நீங்கள் தட்கலில் புக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் நெட் பேங்கிங் கார்டு யூஸ் பண்ணாமல் வேலெட் மூலிமா போனீங்கன்னா குயிக்காக உங்களுக்கு ஃபண்டு பணம் செலவாக குயிக்காக சென்ட் பண்ணுவாங்க. அப்போது ட்ரெயின் டிக்கெட் வெரி ஃபாஸ்ட்டாக நம்ம புக் பண்ணிக்கலாம். அப்போ வேலெட்டில் பணம் இருந்தால் IRCTC உடைய ட்ரெயின் புக்கிங் ரொம்ப ரொம்ப ஈஸி. வேலெட் இருந்தால் அது எந்த வேலெட்டாக இருந்தாலும். இப்போது olamoney இருக்குது. olamoney பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, பெரிய பெரிய சிட்டிகளில் கால் டாக்ஸி இருக்குது, அங்கே நீங்கள் பணமே வச்சுக்க தேவையில்லை. olamoney உங்களுடைய olamoney வேலெட் இருந்தால் ஈஸியாக நீங்கள் டாக்ஸி புக் பண்ணலாம். அவங்களுக்கு கையில் பணம் தராமல் நம்ம வேலெட்லேருந்து பணம் அனுப்பலாம். பேடிஎம்மில் உங்கள்கிட்ட பணம் இருந்தால் நீங்கள் என்ன வேணாலும் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், பில் கட்டிக்கலாம், மொபைல் ரீசார்ஜ் பண்ணலாம். நீங்கள் எந்த ஒர்க்குனாலும் உங்களுடைய பேடிஎம் வேலெட்டில் பணம் இருந்தால் ஈஸியாக நம்ம சென்ட் பண்ணலாம். மோபிக்விக் இந்த மாதிரியான இது ஃபோன்பே இதில் உங்களுடைய வேலெட்டில் பணம் இருந்தால் நீங்கள் ஈஸியாக ஃபண்டு செலவு பண்ணலாம். அந்த குறிப்பிட்ட தொகையை செலவு பண்ணிட்டா மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அப்போது வேலெட்ன்றது என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பேங்க் அக்கௌண்ட், பேங்க் டிரான்சாக்ஷன். பேங்க் டிரான்சாக்ஷனே வேறு, வேலெட்டே வேறு. வேலெட்ன்றது ஒரு மணி பர்ஸ் மாதிரி. நம்மளுடைய தொகையை நம்ம கையில் வச்சுக்காம மொபைல் வேலெட் மூலிமா வச்சுக்கிட்டு அது மூலிமா ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சுட்டு ஒவ்வொரு முறையும் ரீசார்ஜ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். அப்போது வேலெட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல், ரொம்ப ரொம்ப பயனுள்ளது. இந்த வேலெட்டுகளை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய சேஃப்டியாக உங்களுடைய பணம் செலவு பண்ணுறது, ஸ்பெண்ட் பண்ணுறதை செய்யலாம். வேலெட்டை யூஸ் பண்ணுங்கள், சக்ஸஸ் பண்ணுங்கள்.